Section 23. இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். ஒரு 3-phase இண்டக்ஷன் மோட்டாரை குயிக்கா எப்படி ஸ்டாப் பண்ண வைக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு செக்ஷன்ல பார்க்க போறோம். எப்பயுமே ஒரு மோட்டாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மோட்டார் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா குயிக்கா வந்து ஸ்டாப் பண்ண வைக்கணும்னாக்கா நம்ம வந்து பிரேக்கிங் அப்ளை பண்ணணும். அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் டைனமிக் பிரேக்கிங். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். An induction motor can be brought to rest quickly by the dynamic braking principle. But the process of dynamic braking in motor is not similar to that of DC motor. ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை வந்து குயிக்கா வந்து ஸ்டாப் கண்டிஷன் கொண்டு வரதுக்காக நம்ம டைனமிக் பிரேக்கிங் அப்படிங்கிற பிரின்சிபலை வந்து யூஸ் பண்றோம். இந்த டைனமிக் பிரேக்கிங் பிரின்சிபல் வந்து டிசி மோட்டார்ல யூஸ் பண்றதை விட இண்டக்ஷன் மோட்டார்ல யூஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். An induction motor during braking the power supply to the stator winding is changed from AC to DC. ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல அவனுடைய ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு வந்து ஏசி சப்ளை போயிட்டு இருக்கும். பிரேக்கிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஏசி சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு வந்து டிசி சப்ளையை கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா குயிக்கா வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறோம். இந்த டிசி சப்ளை வந்து நம்ம செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் டிசி சப்ளை கொடுக்கலாம். தனியா வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி அந்த சப்ளை வந்து டிசி சப்ளை வந்து ஸ்டேட்டார் வைண்டிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஏசி சப்ளை வந்து யூஸ் பண்ணி ரெக்டிஃபையர் மூலியமா ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேட்டாருக்கு வந்து இந்த டிசி சப்ளை வந்து அப்ளை பண்ணலாம். When DC supply is given to the stator winding, develop a stationary magnetic field. அந்த மாதிரி டிசி சப்ளை கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்ல வந்து ஒரு ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரோட்டார் கண்டக்டரை வந்து கட் பண்ணும்போது அந்த ரோட்டார்ல வந்து ஒரு இஎம்எஃப் வந்து ஜெனரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால ரோட்டார் கண்டக்டர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சிருப்போம். அதனால வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த ஸ்ட்ராங் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரோட்டார்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராங் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஸ்டேட்டார்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணுதுனாக்கா ரியாக்ட் பண்ண வச்சு மோட்டாரை வந்து என்ன பண்ணும்னா குயிக்கா ஸ்டாப் கண்டிஷனுக்கு கொண்டு வரும். இதுதான் டைனமிக் பிரேக்கிங்கோட ப்ராசஸ். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் டைனமிக் பிரேக்கிங்கோட கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம். இதுல ரெண்டு சர்க்கியூட் இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து பவர் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓவர்லோட் ரிலே. இந்த ரிலே வந்து யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆகும்போது இந்த ரிலே ஆக்ட் ஆகி மோட்டாரை வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்ததா இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து ஸ்டாப் பட்டன். மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டன் பயன்படுத்துறோம். இந்த கான்டாக்ட் வந்து என்சி கான்டாக்டா வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த காம்போனன்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனும் மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டனை தான் இங்க பயன்படுத்தியிருக்கோம். இதோட கான்டாக்ட் பார்த்தோம்னாக்கா NO கான்டாக்ட் பயன்படுத்தியிருக்காங்க.
அடுத்ததா வரக்கூடிய காம்போனன்ட் வந்து மெயின் கான்டாக்டர் காயில் M. இதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட்ஸ் பார்த்தோம்னா பவர் சர்க்யூட்ல M1, M2, M3 அப்படிங்கிற ஒரு 3 NO கான்டாக்ட் பயன்படுத்தியிருக்காங்க. கண்ட்ரோல் சர்க்யூட்ல M4 அப்படிங்கிற ஒரு NO கான்டாக்ட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த M4 வந்து சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி M5 அப்படிங்கிற ஒரு NC கான்டாக்ட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த N5 கான்டாக்ட் வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா ஆக்ட் ஆகுது. அடுத்ததா வரக்கூடிய காம்போனன்ட் வந்து டைமர் காயில். இங்க நம்ம பயன்படுத்தியிருக்க டைமர் காயில் வந்து ஆஃப் டிலே டைமர் பயன்படுத்தியிருக்கோம். டைம் டிலே செகண்ட் வந்து 20 செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்ல T1 அப்படின்ற கான்டாக்ட வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து NO கான்டாக்டா இருக்கு. அடுத்ததா வரக்கூடிய காம்போனன்ட் வந்து DB டைனமிக் பிரேக்கிங் காயில் பயன்படுத்தியிருக்கோம். அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட் வந்து பவர் சர்க்யூட்ல 2 NO கான்டாக்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு DB1, இன்னொன்னு வந்து DB2. இவ்வளவுதான் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்ணி இந்த இண்டக்ஷன் மோட்டாரை வந்து எப்படி குயிக்கா ஸ்டாப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது M என்ற மெயின் கான்டாக்டர் காயிலுக்கு வந்து சப்ளை போகும். DB3 என்ற கான்டாக்ட் வந்து NC கான்டாக்டா இருக்கு. அதனால வந்து என்ன ஆகுதுனாக்கா M என்ற காயிலுக்கு சப்ளை போய் M வந்து என்ன பண்ணும்னா எனர்ஜைஸ் பண்ணும். அப்ப M எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்ட்ஸ் M1, M2, M3, M4 இந்த 4 கான்டாக்டும் வந்து க்ளோஸ் ஆயிடும். M5 கான்டாக்ட் வந்து ஓபன் ஆயிடுது. M1, M2, M3 க்ளோஸ் ஆனதுனால என்னுடைய மோட்டாருக்கு வந்து 3 phase சப்ளை வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு போகுது. அப்போ வந்து மோட்டார் வந்து என்ன ஆகுனாக்கா அக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். M4 க்ளோஸ் ஆனதுனால சீலிங் கான்டாக்ட் ஆக்ட் ஆகி என்னுடைய சப்ளை வந்து கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. M எனர்ஜைஸ் ஆன அதே டைம்ல டைமர் காயிலும் வந்து என்ன ஆயிடுதுன்னா எனர்ஜைஸ் ஆயிடுது. நம்ம இங்க பயன்படுத்தியிருக்க டைமர் வந்து ஆஃப் டிலே டைமர். அப்போ இது எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்ட்ஸ் T1 இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆயிடும்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ மோட்டார் வந்து கண்டினியூஸா வந்து 3 phase சப்ளை கிடைச்சிட்டு இருக்கு. கண்டினியூஸா வந்து மோட்டார் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதை எப்படி குயிக்கா ஸ்டாப் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா M காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து தடைபடுறதுனால M வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிடும். அப்போ அதோட கான்டாக்ட்ஸ் M1, M2, M3, M4 இந்த 4 கான்டாக்டும் வந்து ஓபன் ஆயிடும். M5 கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ M5 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல T1 ஆல்ரெடி க்ளோஸ்ல இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா DB காயில் டைனமிக் பிரேக்கிங் காயிலுக்கு வந்து சப்ளை போகுது. அப்போ அது எனர்ஜைஸ் ஆயிடுது. இப்போ அங்க M1, M2, M3 ஓபன் ஆனதுனால என்னுடைய மோட்டார்ல போகக்கூடிய அந்த 3 phase சப்ளை AC சப்ளை வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ DB காயில் வந்து என்ன ஆகுதுன்னா எனர்ஜைஸ் ஆகுது. எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட கான்டாக்ட்ஸ் DB1, DB2 இது ரெண்டும் என்ன ஆயிடும்னா க்ளோஸ் ஆயிடும். DB3 ஓபன் ஆயிடும். இப்போ DB1, DB2 க்ளோஸ் ஆனதுனால DC சப்ளை வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு போகுது. அப்போ ஸ்டேட்டர்ல வந்து ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டாரை வந்து கட் பண்ணும். ரோட்டார்ல அப்ப ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் வந்து ஸ்டேட்டரை வந்து ரியாக்ட் பண்றதுனால மோட்டார் வந்து என்ன ஆகுது குயிக்கா ஸ்டாப் ஆயிடுது. இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா டைமர் வந்து ஆஃப் டிலே டைமர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைம் செகண்ட் 20 செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த T1 கான்டாக்ட் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ ஓபன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா DBக்கு சப்ளை போகாது. DB வந்து என்ன ஆயிடுதுன்னா டீஎனர்ஜைஸ் ஆகுது. அதனால அதோட கான்டாக்ட்ஸ் DB1, DB2 ரெண்டும் வந்து என்ன ஆயிடும்னா ஓபன் ஆயிடும். DB3 க்ளோஸ் ஆயிடும். DB1, DB2 ஓபன் ஆனதுனால DC சப்ளை வந்து ஸ்டேட்டருக்கு போகாது.
இப்போ மோட்டார் வந்து நார்மலா வந்து என்ன ஆயிடுதுனாக்கா குயிக்கா ஸ்டாப் ஆயிடும். இவ்வளவுதான் இதோட ஆப்ரேஷன்.